ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகன் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச நல்ல செய்தியோட நீ ஜெயிக்க போற, நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்க போகுதுன்ற சந்தோஷ செய்தியோடு தான் உன்னை பார்க்கறதுக்கு ஆசையாக உன் வீட்டுக்கு தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். நீ கவலைப்படாமல் எப்போதும் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள கற்றுக்கோன்னு நான் உனக்கு சொல்லியும் கூட சின்ன சின்ன விஷயங்களில் தப்பு நடந்ததையும் நீ தாழ்ந்து போனதையும் நினச்சி எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? எது இருந்தாலும் போனாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு உனக்கு தெரியுமல்லவா? நான் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில் என்ன குறையோ என்ன கஷ்டமோ வந்துட விட்டுருவேனா என்ன? எந்த விதத்திலும் நீ கஷ்டத்தை அனுபவிக்காத அளவுக்கு அனைத்தையும் உனக்கு சுகமாக்கி சந்தோஷமாக்கி கொடுப்பதற்காக தானே இந்த அப்பன் முருகன் இருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியும். சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுமையாக போக கற்றுக்கோ. இல்லை, நீ என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் அவங்களுக்கு உன் அருமை பெருமையே தெரிய மாட்டேங்குது, உன்னை மதிக்க மாட்டாங்க, அலட்சியம் செய்கிறாங்கன்னு தெரிய வரும்போது அவங்கள விட்டுட்டு விலகி போகவும் நீ தயங்காதே என் செல்லமே. ஏன்னா நீ ரொம்ப விட்டு கொடுத்து போகிறதாலேயே அவங்க உன்னை ஏளனமாக இலக்காரமாக பேசுகிறாங்கன்ற போது, மதிப்பு இல்லாத போது அப்புறம் விட்டு கொடுத்து தான் என்ன பிரயோஜனம்? எல்லாமே இருந்தும் கூட வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ முடியலையேங்கிற உன் வருத்தம் எனக்கு புரியுது. உன் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான காலத்தை வசந்த காலமாக உருவாக்கி தரதுக்காக தான் இந்த முருகன் உனக்கான நல்ல விஷயத்தோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றி உன் திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக ஆக்கி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக யோசித்து நீ சிறப்பாக செயல்படும்போது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்காம அடிக்காம வேற எங்கேயும் போயிடாது என் செல்லமே. ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா யோசித்து நிதானமாக செயல்படுத்த பழகு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டாகும். நீ உடல் பலத்தோட நல்லா ஆரோக்கியமாக தைரியமாக இருக்கணும்னு நினச்சின்னா முதல்ல மனசை வலிமையாக வச்சுக்கோ. மன தைரியத்தை இழந்தவன் எல்லாத்தையும் இழந்தவனாக ஆயிடுவான். நீ எந்த விதத்திலும் எதையும் இழந்துடக்கூடாது. வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணும்னு தான் இந்த அப்பன் முருகன் ஆசைப்படுறேன். அடுத்தவங்க உன்னை கஷ்டப்படுத்தினாலும், அடுத்தவங்க உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும், துயரத்தை உண்டாக்கினாலும் அதையே உனக்கான உந்து சக்தியாக நினச்சிக்கோ. அடுத்தவங்க உனக்கு கொடுக்குற கஷ்டங்களை எல்லாம் நீ தைரியமாக தாங்கிக்கிட்டு வைராகியமாக வாழ்க்கையை ஜெயிக்க கிளம்பிடு என் செல்லமே. உனக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக உன்னை வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துடாத. உன் இதயத்துக்குள்ளே நான் இருந்துக்கிட்டு உனக்கான வெற்றிகளை எல்லாம் மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாத்தையும் பார்த்து வாழ்க்கை எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்ற விஷயங்களை நீ புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லார் செய்கிறதையும் கவனித்து பாரு. ஆனால் கெட்ட விஷயங்களை நீ ஒருபோதும் பின்பற்றாதே. எல்லார் செய்கிற விஷயங்களிலும் நல்ல விஷயங்களை மட்டும் உனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு அதை பின்பற்றி தொடர்ந்து வாழ பழகு. எந்த ஒரு தெய்வமும் என்னை விட்டுட்டு நீ வேற எந்த தெய்வத்தையும் தேடி போய் வணங்கக்கூடாதுன்னு சொல்லாது. ஏன்னா எல்லா தெய்வங்களிலும் எல்லாமே கலந்து தானே இருக்கும். நீயும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதற்குள் இந்த அப்பன் முருகன் கலந்தே தான் இருப்பேன். அதனால் நம்ம இந்த தெய்வத்தை வணங்குறோமே, நமக்கானதை அந்த தெய்வம் நடத்தி கொடுக்காதோ, நமக்கு துணையாக நிற்காதோன்ற பயமும் கவலையும் உனக்கு வேண்டாம். உன் சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கான நல்ல ஆரோக்கியத்தையும் நல் வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். இப்போது உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை கண்டு கலங்காதே. உன் இதயத்துக்குள் ஒளியாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது எந்த இருளும் எந்த தீங்கும்
உன்னை எதுவும் செஞ்சிட முடியாது என் செல்லமே. அன்புக்காக ஏங்குறவங்க மனசுல ஒருபோதும் சுயநலம் இருப்பது கிடையாது. நீயும் அன்புக்காக ஏங்குற. யாராவது நம்ம மேல அக்கறையோட பாசத்தோட நமக்காக எதையாவது செஞ்சிட மாட்டாங்களான்னு ஏங்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய உன் வாழ்க்கையில நீ எதிர்பாராத பல அற்புதங்களை உனக்காக நான் செஞ்சு தரப்போறேன். நீ எப்போதும் மனசை சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதும். உன்னை சுத்தி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருக்கும்போது எல்லாரும் உன்னை விட்டு விலகி ஓடுவாங்களே தவிர என்ன மீறி அவங்க உன் வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேனே செல்லவே. உனக்கான நல்லதை எல்லாம் மிக சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் இறை சிந்தனையோட வாழ்க்கையை கவனமாக வாழ தயாராகு. பெற்ற தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் பிள்ளைகள் தன்னை பெற்றவர்களை மறந்தாலும் இந்த அப்பன் முருகன் நான் படைச்ச என் பிள்ளைகளாகிய உங்களை ஒருபோதும் மறப்பதோ விட்டு விலகுவதோ கிடையாது. உங்க கூடவே இருந்து உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்றேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிற? சுயத்தை இழந்து அடுத்தவங்களுக்காக பொய்யாக வாழ்வது சுலபம் கிடையாது. நீ எப்போதும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் விட்டுட்டு உனக்காக நீ செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம். உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச விதத்துல வாழ்ந்துட்டு போ. உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து மன அமைதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முகமூடினா அது சிரிப்பு தான். ஏன்னா மனசுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் அத்தனையும் சிரிப்புன்ற ஒத்தை முகமூடியை போட்டு நீ மறைச்சிக்கிட்டு இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அந்த சிரிப்புங்கிற முகமுடிய எல்லாரும் அவ்வளவு சுலபமா அணிந்து கொள்ள முடியாது. ஏன்னா சில பேருக்கு முகத்திலேயே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். அவங்க வருத்தத்துல இருக்காங்களா, சோகத்துல இருக்காங்களா, கோபத்துல இருக்காங்களான்றத அந்த முகமே காட்டி கொடுத்துரும். அப்படிப்பட்டவர்கள் சிரிப்புன்ற முகமுடியை அணிவதும் கடினம். சிரிப்புன்ற முகமுடியை அணிஞ்சவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை கலட்டாம சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறதும் கடினம் தானே. எது எப்படியோ உன் வாழ்க்கை நீ எப்போதும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க கற்றுக்கோ. உன் கனவை எல்லாம் நனவாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். நேரத்தை நல்ல நேரம் கெட்ட நேரம்னு மட்டும் நீ ஒருபோதும் சொல்லவே கூடாது. எல்லா நேரமும் நான் உனக்காக படைச்சு வச்சிருக்க நல்ல நேரம்தான். உன்னுடைய செயல்கள் சரியானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது உனக்கான நேரமாக வெற்றிக்கான நேரமாக மாறி உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றிகளை அமைச்சு கொடுத்துரும். எப்போதும் உனக்கு பிடிச்சவங்கள உன் கூட வச்சுக்கோ. உனக்கு பிடிச்சவங்க உன் கூட இருக்கணும்னா நீ அவங்களுக்காக நிறைய அதை இதை வாங்கி கொடுக்கணும். காசு பணம் செலவழிக்கணும்லாம் அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சவர்களுக்காக நீ செலவழிக்க வேண்டியது பணத்தை அல்ல, நேரத்தை தாங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. கொடுப்பவர்களை ஏழையாக்காமல் பெறுபவர்களை செல்வந்தனாக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டும்தான். ஏன்னா நீ அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கும் போது அவங்களும் வாய் நிறைய மனசு நிறைய சிரிப்பாங்க பாரு. அந்த அளவுக்கு நீ உண்மையாக சிரிக்கக்கூடிய நேர்மையான பிள்ளையாக எல்லாரையும் பார்த்து எப்போதும் சிரிச்ச முகத்தோட பேச கத்துக்கோ. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ வாழ்க்கையில துவண்டு போக வேண்டாம். எப்போதும் தனியாக வாழ தயாராக இரு. சில பேர் திடீர்னு மாறுவாங்க. திடீர்னு உன்னை முக்கியம்னு தேடி வருவாங்க. திடீர்னு உன்னை தூக்கி போட்டுட்டு நீ யாருன்னே எனக்கு தெரியாது, தேவையில்லைங்கிற மாதிரி உன்னை விட்டுட்டு ஒதுங்கி போவாங்க. எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கை நீ சரியாக வாழ பழகு. உன் வாழ்க்கையில சில சமயங்கள்ல சில நேரங்கள்ல புன்னகையோடும் மௌனத்தோடும் அனைவரையும் நீ கடந்து போயிட்டீன்னா கஷ்டங்களையும் சுலபமா கடந்து போயிட முடியும். எல்லா கஷ்டங்களும் வாழ்க்கையில எப்போதும் நிரந்தரமா இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. பிரச்சனைகளை பார்த்து துவண்டு போகும் போதெல்லாம், கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை வருத்தப்படுத்தும் போதெல்லாம் இதுவும் கடந்து போயிடும். சீக்கிரமே வாழ்க்கையில வெற்றியும் சந்தோஷமும் வந்துருன்ற முழு மன நினைப்போட முழு புரிதலோட நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும் போது நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாத. நீ என்னை நம்பும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் வலிமையானதாக, உயர்வானதாக, வெற்றிக்குரியதாக
நிச்சயமாக மாறும் என் செல்லமே. மனிதனுடைய மூளைக்கும் இதயத்துக்கும் நடக்கிற போராட்டத்துல ரெண்டுமே ஒரே மாதிரி சிந்திக்கும்படியும் ஒரே மாதிரி செயல்படும்படியும் அமைதியான, அன்பான, பொறுமையான, புத்திசாலி பிள்ளையாக நீ வாழ கத்துக்கோ.